ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்கன்னு சொல்லி பார்க்குறீங்களா? இதுதான் வாழைப்பூ கோலா. சரி, வாழைப்பூ கோலா நான் என்னெல்லாம் சொன்னேன் அப்படின்னா, வாழைப்பூவை நல்லா அரைச்சி வச்சுக்கணும். நல்ல கேழ்வரகு மாவை நல்லா வறுத்து என்ன செஞ்சணும், இதில் போட்டுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த மட்டன் மசாலா இதில் கொஞ்சம் நாம் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி எடுத்து நல்லா விரசிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு கூட என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா என்ன செய்யணும், பிணையணும். பிணைஞ்சிக்கிட்டு நீங்கள் நல்ல எண்ணெய், பாமாயில் எண்ணெய் ரேஷன் கடையில் கிடச்சாலும் சரி, இல்லை நீங்கள் கடலை எண்ணெய் வாங்கி யூஸ் பண்ணாலும் சரி, எதில் நீங்கள் தயாரித்து வச்சுருந்தா கூட நீங்கள் பொரிச்சு எடுத்திருந்தா கூட சூப்பராக இருக்கும் வாழைப்பூ கோலா. இந்த வாழைப்பூ கோலாவை நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். பிள்ளைகள் என்ன செஞ்சுருவாங்க, ஸ்நாக்ஸு அப்படின்னு வாழைப்பூவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்ன செய்வாங்க, அசட்டை செய்ய மாட்டாங்க. உடனே என்ன செஞ்சிடுவாங்க, எடுத்து சாப்பிட்டுவாங்க. எப்படி உருண்டை பிடிக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி என்ன செஞ்சிடணும், உருண்டை பிடிச்சிக்கணும். உருண்டை பிடிச்சி நீங்கள் என்ன செஞ்சுங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன செஞ்சுங்க, எண்ணெயில் நல்லா போட்டு பொரித்து எடுத்தீங்க அப்படின்னா அழகான ஒரு கோலா உருண்டை, அதாவது வாழைப்பூ கோலா ரெடி.